இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. என்னை பின்பற்றி வா, எல்லாம் கிடைக்கும். அன்புமிகு இறை மக்களே, என்ற நற்செய்தி மத்தேயு 9 அதிகாரம் 9 முதல் 13 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மத்தேயுவை அழைக்கின்றார். மத்தேயு என்பவர் யார்? அவர் ஒரு பாவி. இன்னைக்கு இந்த உலகம் பார்க்கின்ற பார்வை வேறு, இயேசு பார்க்கின்ற பார்வை வேறு. உலகம் பார்க்கின்ற பார்வை ஒருவன் தவறு செய்தான் என்றால் அவனை தவறு செய்பவனாக தான் பார்க்கிறது. ஒருவன் பாவம் செய்கிறான் என்றால் அவனை பாவியாகத்தான் பார்க்கிறது. அவனை வெறுக்கிறது, ஒதுக்கிறது, ஒதுக்கி வைக்கின்றது. அவனை எல்லா விதமான கஷ்டங்களும் அந்த நபருக்கு கொடுக்கின்றார்கள், மன ரீதியான துன்பங்கள். ஆனால் இயேசு சொல்கின்ற வார்த்தையை நாம் மறந்து விடுகிறோம், மறுத்து விடுகிறோம். உங்களில் பாவம் செய்யாதவர்கள் எவரோ அவர் முதலில் கல்லெறியட்டும். ஆனால் நாமும் பாவம் செய்கின்றோம். மனித தவற்றினால் அல்லது மனித இயல்பினால் மற்றொருவர் பாவம் செய்யும் பொழுது, தவறும் பொழுது, அது பிறருக்கு தெரிய வரும்பொழுது நாம் அவர்களை எப்படி கையாளுகின்றோம்? ஒரு நபருக்கு தெரிகின்ற தவறான விஷயத்தை ஊரறிய செய்து அவன் மட்டும்தான் குற்றவாளி, நான் நல்லவன் என்பதைத்தான் இன்று எல்லோரும் பயன்படுத்துகிறார்கள். இது முற்றிலும் தவறு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள், உன்னை தீர்ப்பிட நான் யார்? நான் ஆண்டவருடைய அடிமை, நான் ஆண்டவருடைய பணி செய்யக்கூடிய சேவகன் என்பதை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்வார்கள். ஆனால் இப்பொழுதெல்லாம் யாராவது ஒரு சிறிய தவறு செய்துவிட்டால் கூட அவர்களை தீர்ப்பிடாமல் நம்முடைய நாள் சும்மா இருப்பது கிடையாது. அவருக்கு தண்டனை கொடுக்கின்றோம், திருந்துவதற்கு தண்டனை கொடுக்காமல் பழி வாங்கக்கூடிய தண்டனையை கொடுக்கின்றோம். அல்லது நான் மட்டும் நல்லவன், அவன் மட்டும்தான் குற்றவாளி. ஆனால் சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவருக்கு முன்பாக எல்லோரும் குற்றவாளி தான், எல்லோரும் பாவிகள் தான், எல்லோரும் மனிதர்கள் தான், எல்லோரும் தவறக்கூடியவர்கள் தான். அன்புமிகு மக்களே, எதற்கு இதை நான் ஆழமாக குறித்து காட்டுகிறேன் என்றால், குடும்பத்தில் யாராவது ஏதோ ஒரு தவறு செய்கிறார்கள் என்றால், ஏதோ ஒரு தீய பழக்கம் இருக்கிறது என்றால் அவர்களை அன்பு செய்யுங்கள், நேசியுங்கள், பரிவு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள். எல்லோருக்கும் ஒரு தவறு இருக்கிறது, எல்லோருக்கும் ஒரு பலவீனம் இருக்கிறது. அதில் ஒருவருடைய பலவீனத்தை மட்டும் பெரிதாக்குகின்றோம், நம்முடைய பலவீனத்தை மறைத்து விடுகின்றோம். பலவீனம் வரும்பொழுது கடவுள்தான் நம்முடைய சக்தி, அவர்தான் நம்மை மாற்றுகின்ற உன்னதமான சக்தி என்பதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவியான மத்தேயுவை அழைப்பதன் காரணம், நீ என் நிலையில் இருந்தாலும் பலவீனத்தில் இருந்தாலும் நான் உன்னை மனம் மாற்றுவேன், நான் உனக்கு ஒரு புது வாழ்வை கொடுப்பேன். பாவிகளை நேசிக்கின்ற அன்பு தந்தையாக இருக்கின்றார். நாமும் நமது வாழ்வில் பிறர் தவறு செய்யும் பொழுது அவர்கள் மட்டும்தான் பாவிகள், நாம் நல்லவர்கள் என்ற ஒரு தவறான கண்ணோட்டம் வைத்தில்லாமல் அனைவரையும் நேசிக்கின்ற, அன்பு செய்கின்ற, அனைவருக்கும் அன்பை காட்டுகின்ற இயேசுவாக மாற இந்த நேரத்திலே மன்றாடுவோம். என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, பாவிகளை நேசித்த அன்பு இயேசுவே, நாங்களும் உம்மை போல பிறர் தவறு செய்யும் பொழுது மன்னித்து வாழக்கூடிய அருளையும், பிறர் தவறு செய்யும் பொழுது அன்பினால் அவர்களை அரவணைக்கக்கூடிய ஆசிரியையும் நமக்கு பொழிவீராக. ஆமேன். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த நற்செய்தியை கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நலத்தையும் சுகத்தையும் அளிப்பாராக. ஆமேன்.